ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெண்டன் கிட்ட இருக்க டாப் 5 பவர்ஃபுல் இன்ஸ் தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களுக்கு சாங் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டாப் 5ல வைல்டு வைன் ஏலியன் தான் இருக்கு. நமக்கு வெண்டனுக்கு பிடிச்ச ஏலியனும் இதுதான். நமக்கு வெண்டன் வந்து இந்த ஏலியன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லாங் ரேஞ்சில் இருந்து ஃபைட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு செயலாக தான் நடக்கும். பிகாஸ் இது வந்து லாங் ரேஞ்சுக்காகவே நமக்கு வெண்டன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்காமா, அது என்னன்னா பாம்ஸ் யூஸ் பண்ண முடியுமா. பட் பாம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி எந்த எபிசோட்ல காமிக்கல. பட் நம்ம கண்டனுக்கு வந்து அந்த ஒரு ஏலியனுக்கு அஃபீஷியலாக அதை சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அது என்னன்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஈஸியாக ஷார்ட் ரேஞ்சிலேருந்து இந்த ஏலியனை டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் 5th பிளேஸ் வச்சிருக்கேன். டாப் 4ல டைமண்ட் ஹெட் தான் இருக்குது. நமக்கு வென் வந்து டைமண்ட் ஹெட்டை சூப்பராகவே யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பில்கேஸ் வந்து நம்ம ஆர்மிட்டிக்ஸ் திருடுறதுக்காக ஒரு ரோபோட்டை சென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம பென்டன் வந்து அந்த ரோபோட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் வந்து ஒரு அட்டாக் விடும். அந்த அட்டாக் விடும்போது நம்ம பென்னால் வந்து ஸ்டேபிளாக நின்றுருக்க முடியாது. பட் அதே ரோபோட் கிட்ட நமக்கு வென் வந்து ஃபைட் பண்ணும்போது அசால்ட்டாக ஸ்டேபிளாக நின்றுருப்பாங்க. ஏன் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ரோபோட்டே கூட முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் இந்த ஒரு ஸ்டேபிளுக்காக தான் நம்ம வந்து டைமண்ட் ஹெட்டை 4th பிளேஸ் வச்சுருக்கேன். டாப் 3ல 4 ஆர்ம்ஸ் தான் இருக்குது. பட் நமக்கு வென் வந்து எந்த ஃபைட்லேயும் 4 ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் ப்ரோ நம்ம 4 ஆர்ம்ஸ் 3rd பிளேஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. அந்த ஒரு ரீசன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்ம 4 ஆர்ம்ஸோட ஸ்பீசிஸ் வந்து டெட்ராமன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீசிஸில் மேல் 4 ஆர்ம்ஸோட ஃபீமேல் 4 ஆர்ம்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த ஒரு கெஸ்ஸிங்கால தான் நம்ம வந்து வென்டன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீன்றது கமெண்ட்டாக மறக்காமல் சொல்லுவீங்க. ஸோ நான் இதனால தான் 4 ஆர்ம்ஸை 3rd பிளேஸ் வச்சுருக்கேன். டாப் 2ல கேனன் போல் தான் இருக்குது. மற்ற கேனன் போல்ஸை விட இந்த கேனன் போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அழகாகவும் தான் இருந்திருக்கும். இதோட உடலமைப்புன்னு பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் இதால் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நார்மலை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்க முடியும். இந்த ஒரு ஏலியனா நமக்கு வென்டன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதுனா நமக்கு வென்டன் வந்து ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு இந்த ஏலியன் வந்து எந்த ஏலியன் கூட வேணால் கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான அட்டாக் கொடுக்க முடியும். அதாவது நம்ம ஷார்க் ஸ்குவாஷோட சேர்ந்து ஒரு சூப்பரான அட்டாக்கை நம்ம பில்கேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த ஒரு பவருக்காக தான் நான் இந்த ஏலியனை 2nd பிளேஸ் வச்சுருக்கேன். டாப் 1ல வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் இருக்குது. நம்ம ஹீட் பிளாஸ்ட் எதுக்கு வச்சிருக்கோம், நம்ம பென் வந்து ஃபஸ்ட்டாக ஹீட் பிளாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு காட்டையே கொடுத்துருப்பாரு. இதே நமக்கு வென் சைடில் பார்த்தோம்னா ஹீட் பிளாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஹீட் பிளாஸ்ட் நமக்கு வென்னால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு ஈஸியாக ஒரு நேச்சுரலாகவே அந்த ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம இதனால தான் நமக்கு வென்னு வந்து ஈஸியாக ஹீட் பிளாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஹீட் பிளாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண மட்டும் இல்லாமல் அது சூப்பராகவும் யூஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இதனால தான் 1st பிளேஸ் வச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். இது டோட்டலாக என்னோட பர்சனல் லிஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் வச்சுக்கோங்க. So bye guys.